காலையில் காலசங்கள் மாளிகை விட திரும்பி மண்ணை பொண்ணாக்கிக் கொள்ளும் எனதருமை விவசாய மக்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, கடமை கண்ணிகம் கட்டுப்பணி காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, எதிர்கால இளைஞர்களே, வருங்கால வாலிபர்களே, கோவில் பூசாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களது கதைப்பணியை துவங்குகிறோம். இப்படி எத்தனை விட்டாலும் அந்த அகிலாண்ட படி பிரம்மாண்ட நாயகி அவள் தானே முதல் தெய்வம். அவள் வணங்கி விட்டு அகிலாண்டம் யாரும் உங்க பக்கத்துல கருணை உள்ளத்தோடு நம்ம அருளை வாரி தருகிறார். கருணாக புறப்படுத்து கருமாறி அருள்கிறார். இடையிலே முண்டக கண்ணியம்மா கனிமாடும் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி
இப்படி எத்தனை தெய்வம் விட்டாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு சண்டாளி வந்தாங்க. ஆமா. அந்த சண்டாளி யாரு? யாரு? எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? எங்க இருந்து வந்தவர்? யாரு? யாரு சொல்லணும்ல? கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே மேத உண்டாலே மழக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவள சோடி தொலைவோட்டி என்னையே தந்தவளே மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த மூடி கண்ட கனவே பல சென்மோ தாண்டி வந்த உறவே கோடி கோடி மன்னர்கள் ஓடி வந்து பாருவே ஏனடி 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 வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே ஏனடி 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 கண்ண மூச்சிரே கண்டு குடியாரு கண்ண திறந்தா ஒளி வள்ள எடுத்தா நடவள்ளே அடி ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் எந்த மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே சாப்பு சின்னரு சாப்பு பேர சொல்லு சாப்பு காட்டில் ஆடும் தனியாக குந்தன் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பார்க்கையில அங்கு முன்னாடி ஓமோகந்தா கண்ணே நீ போதையில வெள்ளி கொழுத்தால ஓனந்தா ஒன்ன நினைச்சாலே பூவசந்தா பாதையில குத்திருப்பேன் போல பார்த்திருப்பேன் நினைச்சு நினைச்சு உருகி போனே மெலகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா உத்தமிழ் கவியே வருகே முக்கடி சுவையும் தருகே காதல் என்னும் கூடி அருவி கொட்டுதே அரிய மேல அதை தேடி முசுர முட்டுதே நலமுனால கூடி அருவி கொட்டுதே அரிய மேல தேடி முசுர முட்டுதே நலமுனால பழக்கோவில் விளக்காக புளியா வந்தவள மனசுழலை தோட்டி என்னையே கண்டவரே கண்ண மூடி கண்ட முத்தாடி வந்த உறவே
தீட்டு பொங்கலைய போல லட்சம் வருது ராசாவே உன்னால ஆகாசம் வந்து ஒன்று நீ தானே பொய்யில்லே விளக்காக வழியா வந்தவர மனசோட ஓடி என்னையே வென்றவரே மூடி இந்த கதவு பல ஜன்மம் தாண்டி வந்த உடனே பேர்பட்ட ஆளுநர்கள் நாடும் 10 மாசம் சுமந்த தாத்தாண்டப்படுத்துறதுக்கான அந்த சன்னாடி உடம்பு இல்லையா அவளை பத்தி ஒருவரையாவது பாடணும் இல்லையா ஆமா அம்மா பத்தி 10 பாட்டு மேடையில பாடுறீங்க மடையில தூக்கி போட்டு மிதிச்சு விட்டு வர்றீங்க அம்மா என்னைக்கு பண்றது எல்லாம் ஒரு அளவுக்கு தானே நீயா இருந்தாலும் உழைச்சு உழைச்சு ஓடாத்துகிற இடத்துல நம்மளுக்காக என்னைய கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க ஒரு வாய் சோறு மட்டும்தான் அதை மட்டும் உருப்படியா கொடுத்தோம்னா போதும் அநாத ஆசிரமத்திலயோ இங்கேயாவது தாளக்கார அம்மா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க இங்க அங்க விட்டு இங்க வந்து வெறும் படமா பாக்குறாங்க பாருங்க சரி ஒரு நாளைக்கு 5 படம் பாக்குறேன் யாரையும் பேர் நம்ம ஒழுங்கா இருக்கணும் ஆமா ஆமா நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாம் சரியா இருக்கும் ஆமா தானிலே நாதரிக்க யார் இருக்கார் புதுச்சேல வாங்கி வந்தேன் அப்பவே சொன்னேன் அம்மா பாட்டு சோக பாட்டு பாடாத எல்லாரும் வீட்டுக்கு வந்துச்சு போயிடுவாங்க 5 பேர் போயிட்டாங்க 8 பேர் 50 பேர் உட்கார்ந்துருந்தாங்க 50 பேர்த்த காலி பண்ணி விட்டாங்க இருக்கிற 100 பேர் போனாலும் 10 நிமிஷத்துல 10 பேர்த்த காலி பண்ணினா இன்னும் 5 மணி வரை எப்படி நாடகத்தை ஓட்டுறது எத்தனை பேர் போனாங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க அதனால நம்ம ஆட போறோம் அதனால அவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா கூட உட்காருவாங்க அம்மா பாட்டு பாடியே ஆகணுமா சம்பளத்தை நீ கொடுத்துரு என்ன உட்காரச்சிருவோம் என்னண்ணே ஏன் சம்பளத்துல கையை வைக்கிறீங்க அப்புறம் என்னண்ணே நீங்க 10 பாட்டு பாடுங்கண்ணே நீ எதுக்கு இருந்தீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கமா நீங்க அண்ணே அந்த வழி மட்டும் தானிலே நாதரிக்க யார் இருக்கார் புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவி யோகினி முகத்தில் ஒழிக்க எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் கண்ட கனவு நந்தவனும் இருந்தது கந்தவனு என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலனு சிரிச்சே நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலனு சிரிச்சே அந்தாங்கி செலகிட கண்ணீர துறச்ச அந்தாங்கி செகளைய கண்ணீர துறச்ச அம்மா அம்மா புதுச்சேல வாங்கி வந்து வந்த புலச்சகரோ ஆத்தாடி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவி யோகினி முகத்தில் நாம் ஒழிக்க போய் தேடுவேனும் கட்டகடனே நான் நினைக்கிறேன் நான் கண்ட கனவு
நாட்டமிழர்களே தெலுங்காபுரி சீமை கோட்டைமலை அலக்கொடையை கோட்டை பெருமாளாக்கப்பட்ட ஒரு பெயராக எங்களுக்கு திருமணமாகி 60 ஆண்டு காலமாகிறது. 60 ஆண்டு காலமாகிறோம். எனது மொழிவாக்கப்பட்டவள் கோட்டை கிருப்பாகி 60 ஆண்டு காலமாகியும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வமில்லை. நாங்களுக்கு ஏறாத மலை இல்லை, போகாத கோயில் இல்லை. அப்ப 2 வட்டாரம் அந்த ஆண்டவர் இறப்பக்காரன் எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். 15 செல்வம் இருக்கிறது. 16வது செல்வம் புத்திர பாக்கியம் மட்டும் உங்களுக்கு அண்டவா அதினபாக்காரா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க கூடாதா என்று நாங்கள் அனுதமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த அதிகமக்காரனை அழகுமலையானை அதையும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அண்டவா அதிகமக்காரா எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கொடுக்க கூடாதா என்று நான் உங்கள் மனைவியும் அந்த அதிகமக்காரனை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். வேண்டிக் கொண்டு விட்டாலும் அந்த அழகுமலையை நேற்று தினமும் பூஜை செய்து கொண்டு வருகிறோம். எப்படி பூஜை செய்கிறோம்? எம்மாயவரை அடைக்கலத்து நீரத்து
மரக்கரை ஆண்காக கிடைக்கும் போது எப்படி பட்டு தெரியுமா? அழுகுறீங்களா? கல்யாணம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை 2 காலம் ஆகிறது. சாப்பிட்டு வீட்டுல படுத்து தூங்கிடுவீங்களா? ஏன் என்ன பண்ணணும் அப்புறம்? தாளக்கார நேத்து தான் கல்யாணம் பண்ணேன், 10 பிள்ளை பத்துட்டேன். ஒரு பிள்ளை பக்க வக்கில்லையே, நீங்க எல்லாம் எதுக்கு உசுர வச்சுக்கிட்டு இருக்கிறீன்னு நான் கேட்கல. சரி, ஊரால கேட்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தான்னு பக்கத்து வீட்டுக்கார அம்மிக்கிள்ளி போட்டு சட்டம். அந்த நிறையா கடவுள் யாருக்கு கொடுக்கணுமோ உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுப்பாரு. கடவுள் நேரத்தால மட்டுமே போதும் நினைக்கிறோம். ஒரு பிள்ளை பக்கம் முடியலன்னா நாங்கெல்லாம் சும்மா தானே இருக்கேன். எங்க கிட்ட நீங்க வரலாமா இல்லையா? நல்ல புத்திமதியை சொல்லி பிள்ளை வைக்கிறதுக்கு யோசனை சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே அக்கள் இல்லையா? என்னங்கண்ணே அது மட்டும் இல்லைங்க, இன்னும் அந்த ஆண்டவர் நிறைய உட்காரானே எப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறது? எப்படி ஐயா ஆண்டவர் மக்களா அப்படி இருந்து விட்டாலும் ஆண்டவர் நிறைய மக்கள் ஏற்று வேண்டிக் கொண்டிருந்தாலும் பிள்ளை இல்லாத குறை இதற்கு எப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? நான் மல்லிக மலரடுத்து என் மாயவாரே மைந்தரண்டு கொஞ்சினேனே. மல்லிக மலரடுத்து மல்லிக மலரடுத்து என் மாயவாரே மைந்தரண்டு கொஞ்சினேனே. மைந்தரண்டு கொஞ்சினேனே உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்க கூடாதா? பிள்ளைங்க பெற்றவங்க தான் பிள்ளைங்களோட வருத்தம் தெரியும் சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாதவங்க தான் பிள்ளைங்களோட வருத்தம் தெரியும் சொல்லுவாங்க. ஆமா அண்டவா அறியமாக்காரா பிள்ளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றமும் பூஜித்தல் கொடுக்கும். அப்படி இருந்து விட்டாலும் நாட்டு மக்கள் கூட்ட கூட்டமாக சண்டை இருக்கிறார்கள். எங்கு சண்டை இருக்கிறார்கள்? எப்படி சண்டை இருக்கிறார்கள்? ஏன் சண்டை இருக்கிறார்கள்? மந்திரியாரை வைத்து அது சீக்கிரமாக வரும் கேட்க வேண்டும். மந்திரியாரே மந்திரியாரே விழிப்புவர்கள் விழித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஏமாற்றுவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏமாத்துறாங்க. ஆமா ஏமாத்துறாங்க. என்ன பண்றது? எந்த தொழிலுக்கு போனாலும் ஏமாத்துறாங்க. கட்டட வேலையில தான் ஏமாத்துவாங்கன்னு பார்த்தா எந்த தொழிலுக்கு போனாலும் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கையெல்லாம் மாணிக்க களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் நீதல் சிந்தும் சுவையாகுமா? இங்கே நான் காண்பேன் என் காதலை, எண்ணத்தை சொல்லும் இசை பாடகன். தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் வீசுகிற மேமடி வானம் பாடி ஜோடி ஆசைகளும் கூடி அந்தி வரும் நேரம் வந்ததொரு காலம் ஏதேனோ இருத்தி
தாயார் திருமகனை மாறான கற்பகத்தை பேணினார் புத்தி வரும்